இருக்கீங்களா? என்னன்னு தெரியல, திடீர்னு ஈவினிங் ஒரு 7:30க்கு குளிர ஆரம்பிச்சது. நான் கூட சரியாயிடும்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா நைட் ஆக ரொம்பவே குளிர் ஜாஸ்தியாகி ஃபீவரும் அதிகமாயிடுச்சு. அதனால தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி செக்கப் எல்லாம் பண்ணிட்டு ஐவி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வீட்டுக்கு வர இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. சாரி, இவ்வளோ நாள் இது வீடியோ போடாததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, வர்றது போகிறது எல்லாமே சூப்பர் ஃபிகராக தாண்டா இருக்கு. ஆமாங்க சார், ஹோட்டலில் வேலை பார்க்குறத விட காலேஜில் வேலை பார்க்கலாம் போல இருக்கே. பஸ் கண்டக்டராக வேலை பார்க்குறது கூட நல்லா இருக்கும் போல இருக்கு. ஆமாம்மா, சும்மா வெயில் காலத்துக்கு ஜில்லுன்னு இருக்கும்டா. ஆமாங்க சார். ஆனால் என்ன, என் அப்பனும் நானும் எவ்வளோ பெரிய ஆள், வாசலில் நிற்க வச்சுட்டாங்களேன்னு தான் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வேணா என்ன எதுன்னு எடுத்து சொல்லி உள்ளே போங்களே. யார் வேண்டான்னு சொல்ல போகிறா? நான் உள்ளே போனாதான் பெண்டை நிறுத்திடுவாங்க. உங்களுக்கு அப்படி இல்லைல்ல. 1000 பேர் இருந்தாலும் என்னை அடித்து துவைச்சாளுக பார்த்தியா என் வீட்டுக்கே வந்து? என்னோட கோட்டையிலேயே என்னை வச்சு செஞ்சாளுக பார்த்தியா? அவளுகளை பார்க்கத்தாண்டா நான் வந்திருக்கேன். அவளுகளுக்கு மதியானம் தானே எக்ஸாம்னு அந்த பிரின்சிபல் சொல்லிச்சு. ஆமாங்க சார், அதனால தான் இங்கே வெயிலில் மண்டகாயம் நிற்கிறோம். அது ஒன்றும் இல்லைடா, வாசலையும் மடக்கி பிடிச்சிடலான்ட்டு தான். நீங்கள் ஏன் சார் கஷ்டப்படணும்? ஏசி ரூமில் உட்காந்திங்கன்னா பிரின்ஸிபலே கூப்பிட்டு விட போகுது. அதை விட்டுட்டு ஏசியில் மார்க்கெட்டில் விற்கிற பழத்தை விட மண்டகாயிர வெயிலில் நம்மளா தோட்டத்தில் போய் பறித்து சாப்பிட்றோம் பாரு, அந்த பழத்துக்கு ருசி அதிகம்டா. ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? ஆமாண்டா. சரிங்க சார், என்னன்னாலும் உங்கள் டேஸ்ட்டு வேறு தான். என்னதான் சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஆளோட பிள்ளையா இருந்தாலும் உனக்கு இருக்கிற விவரம் எனக்கு இல்லை பார்த்தியா? சார், ஒழுங்காம கேமரா வச்சு எப்படியெல்லாம் அவளை சார் இல்லை, என் வீட்டுக்கும் தான் வந்தா, என்னையும் தான் தொட்டா, அப்படி பின்னி பெடலை எடுத்துட்டா. ஆனால் உனக்கு புத்தி வேற லெவலடா மச்சான் உனக்கு. ரொம்ப புகழாதீங்க சார், அப்புறம் தலைங்கணங்கு இது வந்துட போகுது. அதுவும் சரிதான், ஏன்னா உன் உடம்பு தாங்காது பார்த்தியா கனமானா. யோசிக்கிறேன். என்னடா இன்னுமா அவளுகளை காணும்? வருவாங்க சார், கண்டிப்பா எக்ஸாமுக்கு வந்துருவாங்கன்னு சொன்னாங்களே பிரின்சிபலு. ஆமாண்டா, இவளுக்கெல்லாம் பஸ் மாட்டுக்குத்தான். நமக்கு வேணுங்கிற பஸ்ஸு நம்ம அதுக்காக காத்துட்டு இருக்கும்போது வராது. தேவையில்லாதப்ப 1000 தடவை வரும். அப்படித்தான் இவளுகளும். உங்களுக்கும் பஸ்ஸுக்கு சம்மந்தமே இல்லையா சார்? இல்லை உனக்கு புரியட்டும்னு சொன்னேன். இவளுகளும் சும்மா எல்லாம் கிளம்பி வர மாட்டாளுங்க. 1008 க்ரீமை போட்டு லேயராக அப்பி அது காஞ்சி அப்புறம் தான் வருவாளுங்க. ஆமாங்க சார், அது வெயிலுக்கு ஏதாவது போட்டு மூடிட்டு வராளுங்களா என்னன்னு தெரியல. கண்ணுக்கே அவளுகளை தட்டுப்பட மாட்டாளுகோ. நீ என்னடா எங்கிட்ட பேசிட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்க? எளிதா காயுதுன்னா எலிப்பழக்கம் எதுக்குங்க சார் காயணும்? அடே, ஒருத்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே 1000 பேர் வராளுங்க சார். எல்லாருமே அழகாத்தானே இருக்கிறாங்க. அப்படியே கண்ணுக்கு குளிச்சே சைட் அடிக்கணும் சார். இன்னும் வெயிலுக்கு கண்ணு அப்படியே சூடாகி போயிடும் பார்த்துக்குங்க. அதுவும் சரிதான்டா. எப்படினாலும் இவளுக்கு நம்மளை கிராஸ் பண்ணி போக முடியாதல்லோ, அதனால எப்படி வேணாலும் நிற்கலாம். ஒரு வண்டி வருது பாரு, அது பொண்ணா பையனான்னு கூட தெரியல. பிடிச்சிங்க நிறுத்தி வச்சுட்டுங்க சார். நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு எங்காவது ரெஸ்ட் எடுப்போம். அவள் வந்ததும் கூப்பிட்டு நம்ம வந்துக்கலாம். சரிங்க சார், அதையும் தான் நானும் சொல்ல வந்தேன். ஏன் வண்டி போக போக நிறுத்துனீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? தமிழ் தெரியாதா உங்களுக்கு? தமிழெல்லாம் தெரியும், உனக்கு தான் நான் யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதா? அதனால தான் கேட்குறேன், ஏன் வண்டியை நிறுத்துனீங்கன்னு. ஓ சரி, உனக்கு நான் யாருன்னு தெரியலனாலும் பரவாயில்ல. நீ என்ன இந்த காலேஜ்லேயே வேலை பார்க்குற? இல்லையே, இந்த காலேஜில் வேலை பார்த்தா நீங்கள் இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்ல. நான் சொன்னேன்னா இந்த காலேஜில் வேலை பார்க்குறேன்னு? ஓ, அப்போ நீங்களும் இங்கே ஒர்க் பண்ணுறவர் இல்லை அப்படித்தானே? நீங்கள் எப்படி புதுசோ அதே மாதிரி நானும் இங்கே புதுசு தான். அப்பா, என்னாச்சு? இங்கே பார், நான் சொல்கிறத மட்டும் செய். நீங்கள் சொல்கிறத நான் ஏன் செய்யணும்? டேய் ஓவராக பேசலடா. இங்கே நான் மட்டும்தான்டா பேசணும். நான் 2 பொண்ணுங்களோட ஃபோட்டோ காமிப்பேன். அவங்க வந்தாங்கன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. நான் எதுக்கு செய்யணும்? நீ எவ்வளோ காசு கேட்டாலும் அதை நான் கொடுத்துட்றேன். இதை என்கிட்ட சொல்கிறதுக்கு காசே செலவில்லாமல் நீங்களே நின்று அந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு போயிடலாமே. நான் ஏன் சார் செய்யணும்? டேய் கேள்வி கேட்காம சொல்கிறத மட்டும் செய்டா. ஹலோ மிஸ்டர், இங்கே நான் என் சிஸ்டர்ஸை பார்க்கத்தான் வந்திருக்கேன், சரியா? அவங்கள பார்த்ததும் நான் கிளம்பிடுறேன், எனக்கு வேலை இருக்குது. அதனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு இல்லை, சரிங்களா? ஒன்று நீங்களே இன்னும் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க, இல்லை அதுக்கு வேற ஆளை பாருங்கள். இப்போ கொஞ்சம் வழியை விட்டிங்கன்னா நான் போவேன். டேய், சாருக்கு வழியை விடணுமாடா? வழியை தானே விட்டுருவோம்.
மூச்சில் ஓங்கி ஒரு குத்து விட்டேன்னு வச்சுக்கேன் பஞ்சர் ஆயிரும். ஒழுங்கா நான் சொன்ன வேலையை செஞ்சுட்டு போ. ஓஹோ, யாரோட மூஞ்சி பஞ்சர் ஆகும்? உன்னோட தாண்டா. அச்சோ, என் காதுக்கு என்னவோ உங்களோடதுன்னு கேட்டுச்சே. என்ன சார் யோசிச்சுட்டு நிற்கிறீங்க? ஆல்ரெடி பஞ்சரான மாதிரி தான் இருக்கு மூஞ்சி, மறுபடியும் பஞ்சர் பண்ணிக்கணுமா என்ன? தயவு செஞ்சு வழிய விடுறீங்களா? டேய் என்ன நக்கலா? ம், சே, நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்லை, நான் குட் பாய். பூ, பார்த்து இப்படி ஒரு டிசீஸை வச்சுக்கிட்டு ஏன் சார் இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? ஓரமாக உட்காரலாம்ல. டேய், உனக்கு என்ன என்னை பார்த்தா பேஷண்ட் மாதிரியா இருக்கு? ம், மாத்திரையிலேருந்து தப்பிச்சுட்டு அந்த பேய் மாதிரி இருக்கு. சார் அவன்கிட்ட என்னங்க சார் வெட்டி போயிடுச்சு, மூச்சில் ஓங்கி ஒரு குத்து விடுங்க சார். அச்சோ, நீ எல்லாம் குத்து தான் விடணும், நான்லாம் ஊதுனாவே போதும் நீங்கள் பறந்துடுவீங்க. பார்த்து ஒரே முட்டை போய் சேர்ந்துடாத. டேய், உன்கிட்ட வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்க கலை எனக்கு நேரம் இல்லை. போய் இந்த வீடியோவில் ஃபோட்டோவில் காட்டுற பொண்ணுங்க 2 பேரும் வந்ததும் நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுற. என்னடா மூச்சியெல்லாம் மாற்றினா அப்படின்னு நாங்கள் பயந்துருவோமா? சொன்னதை மட்டும் செய். என் நம்பரை நோட் பண்ணிக்கோ. இதோ இப்போவே நம்பரை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஆனால் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வண்டியை மட்டும் நிறுத்திட்டு வந்துடுறேன். அது எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே வெயிட் பண்ணுங்க, வந்துட்டேன். என்ன சார் வரேன்னு சொன்னோடனே இன்னும் காணோம்? அவங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா அப்படியே ஓடிட்டானோ என்னவோ. சார் சார், காது கேட்டுட்டு தாண்டா இருக்கு. அங்கே பாரு ஒரு சூப்பர் ஃபிகரு. பார்த்ததும் ஐம்புலனும் அப்படியே ஆட்டி போயிடுச்சு பார்த்துக்கோ. ஆடாமல் இருந்தால் தானே அதிசயம். பேசுறது மட்டும் காதில் விழ மாட்டேங்குது, இவர் பேசுறது மட்டும் நம்ம கவனிக்கணும். என்ன பண்ணுறது, மானங்கிட்ட பொழப்புக்கு வெயிலில் மண்டையாக காய வேண்டியதாக இருக்குது. வந்தால் ஏதாவது கம்சன் அடிக்கலாம், ஏதாவது வாங்கி தருவாருன்னு பார்த்தா ஒன்றும் வாய திறக்க மாட்டாரு. பொள்ளாச்சி இளநீர், மண்டகாயிரம் வெயில்ல இளநீர், அம்மா இளநீர். ஐயோ அம்மா, ஏண்டா எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன பிடிச்சி தள்ளி விடுவேன்? ஐயோ சார், நான் வேணுட்டே பண்ணலைங்க, என்னை யாரோ அடிச்சாங்க, அதான் நிலத்தடு மாதிரி உங்க மேல. இங்க என்ன நடக்குது? உங்கதான் கேக்குறேன். ஐயோ, இங்க வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோமா? ஐயோ, பெரியாளோட பையன், இவனையாவது யாராவது எடுக்க வருவாங்க, என்ன யாரும் எடுக்க வருவான்? கோத்துட்டானே, என்ன பண்றது? டேய், யாரா நீங்க 2 பேரும்? உங்களை தான்டா கேட்டுட்டு நிக்கேன். சார், என்ன தம்பி நடந்துச்சு? அது பொண்ணுங்களா அசிங்கமா வீடியோ எடுத்து வச்சு அந்த வீடியோவை என்கிட்ட காட்டி அவங்க இங்கே வந்தா என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க. அதான். இவங்களை நான் பாத்துக்கிறேன். பிள்ளைங்க ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா, அவங்க கிட்ட போய் நான் வந்துடுறேன்னு மட்டும் சொல்லுங்க. ஐயோ, செத்தோம், நம்ம இன்னைக்கு உண்டிலின்னு பண்ண போறாங்க போல இருக்கு. ஐயோ, இவன் எந்திரிச்சு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஏய், நாங்கள் எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா? இடம் தெரியாம மோதாதா என்ன? ஏன் நீ முதல்ல நீ எந்த வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை பார்த்துட்டு போ. கமிஷனரையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி படுக்க வச்சுருக்கோம், நீ எல்லாம் எங்களுக்கு ஏமாத்துறோம். முறைச்சிட்டே நிற்காம போய் வேலையை பாரு. இல்லை இதே மெடிக்கல் காலேஜில் உனக்கும் ஒரு பெட்டு வேணும்னா ஒதுக்கி தரோம், படுத்துக்கோ. அஜய், என்ன ஏதோ அடிக்கிற சவுண்டா கேக்குதுல்ல? அப்படியே கேக்குது. ஏனுங்க, சத்யா பாருன்னு சொன்னா அவளை எல்லாத்தையும் அடிச்சிட்டு கிடக்கா. எனக்கு சத்யா வாராளா? வாடா அஜய், நம்ம 2 பேரும் எங்காவது ஓடி போயிடலாம். உங்க அம்மா கோவமா இருக்காங்கன்னு கண்ணில் படக்கூடாது, நீ போய் ஒளிஞ்சுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. நான் வரதுல என்ன பிள்ளை நியாயம் இருக்கு? அது உங்களோட ஓடி வந்தா என்ன என்ன பிள்ளை பேசுவாங்க? எந்த நான் என்ன பேசினா எனக்கு என்னடா வந்துச்சு? நீ தாண்டா இப்ப எனக்கு இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னை காப்பாத்துடா, வாடா. அட இருப்பில் இந்த பிள்ளை கண்ணு முழிக்கிட்டு போலாம். சும்மா உங்க அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு. இத்தனை பேர் இருக்காங்கள, பார்த்துப்பாங்க, அமைதியாயிரு. ஏங்க, புள்ள பாயசன் குடிச்சிருக்கிறாளா, கேஸ் ஆயிருக்கும், அதனால வந்திருப்பா. கேட்டையாடா, கேசாமாடா, வந்து நம்ம எல்லாத்தையும் விசாரிப்பாங்கடா. வாடா, நம்ம ஓடி போய் ஒழிச்சுக்கலாம். ஏய் கூறுகட்ட குப்பாயி, உனக்கு அப்பப்போ மூளையை வேலை செய்யாதாடி? நீ எங்கே ஓடி ஒழிஞ்சாலும் உன்னோட விதி உன்னை விட போகிறதில்ல. ஏன்னா இவங்க உன்னோட ஃப்ரெண்டு, கண்டிப்பாக உங்கள் அம்மா உன்னை விசாரிக்க தான் போகிறாங்க. அதுக்கு பேசாமல் நில்லு.
ஓடி போய் ஒளிஞ்சின்னா இன்னும் சந்தேகம் தான் ஜாஸ்தியாக வரும். தப்பே பண்ணலைனாலும் தப்பு பண்ணவேன்னு நினச்சிக்குவாங்க. ஐயோ எங்க அம்மா சும்மாவே வாயில பேச மாட்டாடா, கண்ணிலே பேசுவா, இல்ல அடிச்சே சாவடிப்பாடா. நம்மளால முடியாதா, வாடா, உடம்புல தெம்பிலடா, மனசுலி தெம்பிலடா, வந்துடுடா. சேகர்கிட்ட தானே அவங்க சொல்லியிருக்காங்க, அதனால் அவனை தான் அதிகம் விசாரிப்பாங்க. நீ அமைதியாக நில்லு. ம் என்ன பிளா? ம் சிலதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. எங்க கேட்டியா, யாரையோ போட்டு தள்ளிட்டா, அவ்வளோதான். இவ கோவத்துல எல்லாரும் போய் சேர வேண்டியதா. என்னங்க அவன் வரட்டும், பேசிக்கலாம். சுத்தம் பார்த்துக்கலாம், அமைதியாக இரு. எனக்கு செத்த பின்னாடி மாச்சரியில பாப்பையாடா? வேண்டா. ஷபா இன்னைக்கு எத்தனை பேர் சாக போறாங்களோ தெரியலையே. ஷபா, இருக்கிற நிலைமையில இவத்தோட கொசுத்தோட தாங்க முடியலப்பா. வா வெளியே போய் பார்ப்போம். ம் அதைத்தானே அப்பலாம் அந்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் நீ குட்டு. நடமா தாயே. ம் வா வா. வாரேன். சார் நீங்க 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 நீங்கள் எந்த வேலையை வந்திருக்கீங்களோ அதே வேலையை தான் நானும் வந்திருக்கேன். நான் பார்த்துக்கிறேன் இவனுங்களா, நீங்கள் போங்க. இல்ல சார், இவங்களை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கணும் தான். ஆனால் நான் கொஞ்சம் கவனிச்சுட்டு அனுப்புகிறேனே. என்னது, எந்த ஆள் கவனிச்சுட்டு அனுப்புகிறானா? ஐயோ, ஏற்கனவே இவன் கவனிப்பு சூப்பராக தானே இருக்கும். அப்பவே எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னான். கேட்டேனா நான்? ஐயோ, மறுபடியும் அவன் போட்டு எடுத்தேன் பாரு. இப்போ வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டேனே. இவன் பேச்சை கேட்டு வந்து என்னை கொத்துட்டானே. இவன் தப்பிச்சிருவான். பெரிய அரசியல்வாதி பையன், எப்படி எடுத்துருவாங்க? என்ன எடுப்பாங்களா? ஷபா, தேவையாடா இது உனக்கு? தேவையில்லாத வேலை எதுக்குடா பண்ணுவேன்? இவன் இங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேன். ஏற்கனவே நாங்கள் 3 பேரும் அப்பான்னு எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டான். எல்லாத்துலேருந்து ரெக்கவர் ஆகி வரக்குள்ளேயே ஒரு வழி ஆகிப்போச்சு. இன்னும் மறுபடியும் நான் இங்கே வந்தால் மாட்டிக்கணும் இவங்கிட்ட. அதாவது குத்தா ஃபேமிலியாக மாட்டிக்கிட்டோம். இதில் நான் தனியால் மாட்டிக்கிட்டேன். நான் இங்கே தான் இருக்கேன், என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு கூட யாருக்கும் தெரியாதே. இனி நடுவும் வேற எந்திரிக்க கூட இல்லை. அதுலேயே அப்பா செம்ம டென்ஷனாக இருக்காரு. இல்லை நான் வேற சூட்டோட சூட்டு அடங்காமல் ஆடிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுது. இவன் கொள்றானோ இல்லையோ அவன் கொண்டுருவான் என்னைய. நீயா? எங்கெல்லாம் உன்னை தேடுறது லூசு பக்கி? நானும் எங்க காலேஜ்ல இருந்து அடையக்காக்கு உடம்பு முடியல சொல்லி இங்க இருக்கா சொல்லி வந்தேன். ஆமாம், அம்மாவும் சொன்னாங்க. என்னாச்சு? ஏதோ வீடியோவில் அவள் வந்திருக்காளாமே, அதுக்கு பாய்சனை சாப்பிட்டுட்டா. இதை இந்த ஆகவலிக பண்ணினது தான். சரி வா, சத்யா கோமாவா அடக்கா, ஓடி போயிடலாம். உனக்கு வேற வேலையே இல்லை. இரு, இவங்களை என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு போகலாம். சார் ஒரு நிமிஷம் சத்யா. அம்மோ, ஏய் எப்போ வந்த? நானும் எப்பவா வந்தேன். வாய் மட்டும் குறையாது. இவர் யாரு? உனக்கு தெரிஞ்சவரா? இவர் கூட்டிகிட்டு போகிறாரா இவங்க 2 பேர்த்தையும்? நாங்கள் இவ்வளோ நாள் இவங்க வீட்டில் தான் போய் இருந்தோம், பெங்களூர்ல. இங்கே வா. சொல்லிச்சு சக்கடை கொழுப்பு, வாய் கொழுப்பு குறையுதா? அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இப்படி பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க. இங்காட சத்யா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உனக்கு என்னை பிடிக்கவே மாட்டேங்குது. அப்புறம் எதுக்குதான் பெத்தினே தெரியல. உனக்கு என் மேலே நிறைய கோவம் இருக்குல்ல, அந்த கோவத்தையெல்லாம் ஏன் மேலே காட்டாத பாரு, இவனுக்கு 2 பேர்த்தி மேலேயும் காட்டு. யாரா இவன் நம்மளுக்கு ஒத்துறாளன்னு பார்த்தா நம்ம தேடி வந்ததெல்லாம் ஒருத்தி. இவங்க இங்கே இருக்கா? அப்போ முன்னுக்கூட்டியே வந்துட்டாளுகளோ? நம்ம தான் பார்க்கலையோ? ஆல்ரெடி இந்த பொம்பளையும் அந்த ஆளும் நம்மளை போட்டு முத்துனது பத்தல. இல்லை இந்த ஆள் வேற துப்பாக்கியோட வந்து சேர்ந்துருக்கான். இல்லை இவ என்ன நம்மளை போட்டு வச்சு செய்ய சொல்கிறா? இவ யார் அதை சொல்கிறதுக்கு? அன்னைக்கு அந்த பிள்ளை கூட இருந்தவ தானே இவ. அங்கே என்னவோ சின்ன பிள்ளையாட்ட லூஸ் மாட்டுக்கா இருந்தா, இங்கே வந்து இவ என்ன திமிரா தேனா விட்டா பேசுகிறா? என்ன சொல்றது புரியுதா? இவனுங்களை போட்டு என்னெல்லாம் கசிக்கு புளியணுமோ புளிஞ்சுக்கோ, கவலையே இல்லை எனக்கு. ஆனா ஏன் மேல தேவையில்லாம கோவத்தை காட்டாத சொல்லிட்டேன். உனக்கு என்ன அத்தா கவலை? எலும்பு நரம்பெல்லாம் எங்களுக்கு தானே உடையுது, உனக்கா உடையுது? நீ பேசுவடி, நீ பேசு. ஆமா, என் மேல உனக்கு பாசத்தை காட்டுறதுக்கு நேரம் இல்ல. ஆனா கோவத்தை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்க, அதுக்கு மட்டும் உனக்கு டைம் இருக்கா? என் மேல பாசத்தை காட்டி நான் நல்லது பண்ணும்போது பாராட்டாதவங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா மட்டும் என்னைய குறை சொல்லி மிரட்டி அடிச்சு எனக்கு தண்டனை தரீங்களா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதியா இல்ல. ஏய் டோப்பமண்ட, என்ன காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோன்னு இப்போ தான் வர? எங்க அவ எங்க?
டேய் வாய் மூடிட்டு உட்காருடா. வெளியில வாங்கினதாலும் உனக்கு பத்தலையாடா? எட்டி மிதிச்சேன்னு வச்சுக்கியே கோழி கழுத்தை திருகிற மாதிரி கழுத்தை திருகி அந்தால போட்டுருவேன் பார்த்துக்க. கொழு பிடிச்சவனே. எவ்வளவு கொழுப்பு இருந்தா எங்க பிள்ளை வீடியோவை என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற நீ? இல்ல கெத்தா எங்க ஊருக்கே வந்து அவளையும் பார்க்க வந்திருக்கியா? எங்க அம்மாவும் சீனி சக்கரையும் நிக்காங்களேன்னு பார்க்க. இல்ல நீ இப்ப ஒரு வழி ஆயிடுப்ப பாத்துக்கோ. என்னது இப்போ நீ என்ன சொன்ன? அதை மறுபடி சொல்லு. எங்க ஊர் ஜெயில நிறைய காலியா இருக்கு, நீ போய் இரு சொன்னேன். இல்லடி அது இல்லடி குட்டச்சி. இவளா இந்த பியூட்டியா உன்னோட மம்மி? என்னடா என்னடா சொன்ன கேனே? நான் சங்கு சங்குன்னு உனக்கு நொங்கு நொங்குன்னு காது கேக்குமா? உன் காது கேட்காதா? தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த பியூட்டியா உன் மம்மி? பார்த்தா நம்பவே முடியல. சந்தூர் மம்மி மாதிரி இருக்கா. இவன் இன்னைக்கு சத்யா மட்டும் சாகத்தான் போறான். இல்ல குருட்டு பையல, அங்க திரும்பி பாரு. எங்க அம்மா பாட்டா சந்தூர் மம்மி பியூட்டி ஆட்டையா இருக்கு. பின்ன இல்லை. நல்லா பாரு. இந்த பியூட்டி குயினுக்கு பிறந்தங்காட்டி தான் நீ நல்லா குட்டி அஞ்சல் மாதிரி இருக்க. டேய் உள்ளாட போனா மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கு. வா உன் மண்டைய கழட்டி பாப்போம், உனக்கு மூளை இருக்கா இல்லையான்னு. அட போமா லூசு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த பியூட்டியா உன் மம்மி? ஆமாண்டா வேண, ஆனா அவ பியூட்டியெல்லாம் இல்ல. எவனும் அவளை பார்த்து அப்படியெல்லாம் சொன்னது இல்ல. ஏன்னா யமதர்மனோட பொண்டாட்டியாட்டியே இருக்கா. எந்த குளத்துல பார்த்தாலும் அப்படி தெரியலையே. நல்லா தானே இருக்கா. நிஜமா நிஜமா இவங்க தான் உன் அம்மாவா? இப்படின்னு தெரிஞ்சுதான் உன் அப்பனை ஆக்ஷன் ஹாக்கியெல்லாம் படுக்க வச்சிருக்க மாட்டேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? மோடி சொல்லு. டி மூளை கெட்டவனே, உன்ன தாண்டா. ஏன் இப்போ உனக்கு அது கேட்கலையா? ஆமா எனக்கு பரிச்சை, அதான் அந்த டென்ஷன்ல இருக்கேன். சொல்லு. இல்லை இவ தான் உன் மம்மின்னு தெரிஞ்சிருந்தா உன் அப்பனுக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணி கால் விளங்காமல் எல்லாம் படுக்க வச்சிருக்க மாட்டேன். அந்த காலையே உளுந்து உளுந்து அபிஷேகமே பண்ணியிருப்பேன் உங்கள் அப்பனுக்கு. பாத பூஜையெல்லாம் பண்ணியிருப்பேனே. எல்லாம் மிஸ் ஆயிடுச்சுல. ரொம்ப கவலைப்படுறியா? பரவாயில்ல, இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன்னை பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீ பண்ற எல்லாத்துக்கும் எங்க அம்மாவும் நானும் உனக்கு நல்லா பூஜை பண்றோம். வெரி குட் வெரி குட். இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். நான் சொல்ற டேட்டு டைமுக்கு நான் சொல்ற ரூமுக்கு வந்துருங்க. என்ன? வந்துடலாமே, சூப்பரா வந்துடலாம். டிசிப்ளின்ல டைம் மேனேஜ்மெண்ட்லனா எங்க அம்மா வடிச்சுக்க ஆளே இல்லை. ச்சே, இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சதுன்னா உங்க அப்பா மேல கையே வச்சிருக்க மாட்டேன். அதான் தெரிஞ்சிச்சுல. இனி எங்க அப்பா மேல இல்ல, எதுலயும் கையே வைக்க முடியாது. பாத்துக்கிட்டே இரு. பாப்போம். அம்மு சொல்லு சின்னிச்சக்கடா. ஏய் நான் உன்கிட்ட பேசலாம். உனக்கு ஒரு நல்ல மாட்டாங்க பேர அப்புறம் வச்சுக்க முடியும்னா? நான் கொடுக்கறத கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்துரு. என்ன, நான் இவங்களை பார்த்துட்டு வரேன். என்ன அப்பாவை இப்போ வர காணல. ரேக்கா எப்போ அதை சாப்பிட்டா, என்ன டைமு எதுவுமே தெரியல. இப்போவே ரொம்ப லேட்டு. இவர் வேற இன்னும் லேட் பண்ணிகிட்ருக்காரே. ச்சா, இதுக்கு நம்மளே போயிருக்கலாம் போல இருக்கே. இவ கூட இருக்க சொல்லி தானே அவர் சொன்னார். ஆனால் தானே நானும் இவரே வாங்கிட்டு வரட்டும்னு நம்பி இருந்தேன். இப்படி லேட் பண்ணுறாரே. ஒருவேளை மெடிசன் அவர்கிட்ட கொடுக்கலையோ கிடைக்கலையோ என்ன ஏதுன்னு தெரியலையே. ப்ரொஃபஸர்ஸ்கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு. இப்போ என்ன தான் பண்ணுறது? எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னா இப்போ தான் எல்லோரும் சேர்ந்து கழுத்துருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட நானே இவங்க சாவுக்கு காரணமாக இருக்கக்கூடாது கடவுளே. ஏற்கனவே அவங்களால எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தான் பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னால் இவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்கு. தம்பி சார், ஏயா ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். ஒரு மெடிசன் வர வேண்டியது இருக்கு. அப்பா வாங்கி வருவாங்க, அதான் வெயிட் பண்ணுறேன். அதான் அந்த முக்கியமான மெடிசனா? ஆமாங்க சார். இப்போதைக்கும் விஷம் ரத்தத்தில் சேராது தான். செப்ரேட்டாகி டியூப் வழியாக வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அது கண்டிப்பாக போடணும். அதான் என்னென்னு சொல்லுப்பா, நான் வேணா போய் வாங்கியாரேன். அதுங்கெல்லாம் கிடைக்கலைங்க அங்கிள். அப்பா கிட்ட வேற எங்காவது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். அதான். ஐயோ அது அப்போ ரொம்ப காஸ்ட்லியா? அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதா? ரேரா? அது கொடுத்ததா ரேக்கா பழைப்பால என்ன? சொல்லு தம்பி. ஆமாம் ஆமாங்க. அப்பா இப்போ வந்துடுவாரு. அஜய் தான் பார்க்க போயிருக்காள.
வந்துடுவார், பயப்படாதீங்க. என்னமோ சொல்லி சமாளிக்கிறீங்க, நல்லா தெரியுது. என் பிள்ளை இப்படி பண்ணிவிட்டாலே. ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன், பயப்படாதீங்க. பாத்தியா ரேகா, உனக்கு ஒன்றுனா இங்கே உங்கள் அப்பா அம்மா எப்படி பதறி போகிறாங்க. பெற்றவங்க அழுது பிள்ளைக்கு பார்க்கவே கூடாது, ஆனால் அவங்க உனக்காக தான் அலறாங்களே. எதையுமே யோசிக்காம ஏம்மா இப்படி பண்ண? அவங்கள பற்றியும் யோசிக்கல, உனக்காக இருக்க என்னை பற்றியும் யோசிக்கல. நானும் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், எனக்காக இருக்கிறது நீ மட்டும்தான், என் அம்மாவும் இல்லை, நீ எனக்கு வேணும்னு. நீ என் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் நான் எடுத்து சொல்லியிருக்கேன்ல. ஆனால் நீ என்னை ஏற்றுக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு ஃப்ரெண்டாவது லைஃப் லாங் என் கூடயே வரலாம்ல. அப்படி கூட எனக்கு உன் கூட இருக்க கொடுப்பனே இல்லையா என்ன? அதனால தான் இப்படி பண்ணிட்டியா? சொல்லு ரேகா, நானும் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், எனக்காக அப்பாவும் நீயும் மட்டும்தான். என் கூட பண்ணவனா என்னை விட்டு போயிட்டான், என் அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க, அடுத்து நீயும். என் அப்பா ஏன்டா இப்படி எதுவுமே யோசிக்காமல் முடிவு பண்ணுற? இப்போ பாரு, உங்கள் அப்பா அம்மா உனக்காக கஷ்டப்படுறாங்கன்னா நானும் உனக்காக தானடா கஷ்டப்படுறேன். அவங்களுக்காவது ரேவதி இருக்கா, அவளை பார்க்க பார்க்க அப்படியே ஒன்றை மறந்துடுவாங்க. ஆனால் நான் அவ்வளோ சுயநலம் பிடிச்சவளா? நீ உன்னை பற்றி மட்டுமே யோசிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு இவ்வளோ நாள் கூட இருந்தோம் நீ இவ்வளோ சுயநலமானவன் தெரியாமல் போச்சு பார்த்தியா? ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலையா என் கூட வாழணும்னு நீ நினச்ச வாழ்க்கை? உங்கள் அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துனதுக்காக அவங்க ஆசைப்படி நல்ல ஜாப்க்கு போய் நல்லா அவங்கள பார்த்துக்கணும்னு நினச்சது, இதெல்லாம் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல. இப்படி நீயே உலகன்றிருக்க உன்னோட பெற்றுவாங்க, நாங்கள் யாரும் உனக்கு முக்கியம் இல்லைல்ல. எவனோ ஒருத்தர் முக்கியமாக போயிட்டா அவன் பண்ணது தான் பெரிய விஷயமா போச்சு, அதுக்காக நீ உயிரையே கொடுப்பேன் அப்படித்தானே? ச்சா, நீ இப்படியெல்லாம் நடந்துப்பேன்னு ஒரு செகண்ட் கூட நான் யோசிச்சதே இல்லை. எவ்வளோ புத்திசாலி, அறிவாளி, தெளிவான பொண்ணு நான் நினச்சிருந்தேன் தெரியுமா? இப்படி ஒரு கோலையா நீ? நான் உன்னெல்லாம் காதலிச்சதை நினச்சி எனக்கே கஷ்டமாக இருக்கு. இப்படிலாம் சொன்னாலும் நீ தரடியே என் உலகம். இப்போ மெடிசின் மட்டும் கிடச்சி நீ கண்ணு முழிக்காமல் இரு, அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்.